ரீசெண்டாக ஒரு பத்திரிக்கை தாளில் நான் படித்தேன். டெப்பெண்டடால் அப்படின்ற ஒரு மெடிசனை போதைப் பொருளாக இளைஞர்கள் இப்போ பயன்படுத்திட்டு வராங்க. டெப்பெண்டடால் அப்படின்னா இட்ஸ் அ பெயின் கில்லர். சிவியரான பெயினுக்கு டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு மெடிசன். இந்த மெடிசன் அவங்களுக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் பெட்லர்ஸ் பல்காக பர்ச்சேஸ் பண்ணி யூத்தை டார்கெட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூல்ஸு, இன்ஸ்டியூஷன், ப்ரைவேட் ஸ்பாட்டில் மறைமுகமாகவோ இல்லை டைரெக்டாகவோ அவங்கள்ட்ட செல் பண்ணுறாங்க. இந்த முதல்ல பார்த்திங்கன்னா கஞ்சா, டொபாக்கோ போன்ற போதைப் பொருளோட பழக்கம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ காவலர்கள் நிறைய முயற்சி பண்ணி அந்த பழக்கத்தை நிறைய குறைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ டொபாக்கோ, கஞ்சாவோட விற்பனைகள்லாம் குறைச்சிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ புதுசாக ஒரு தலைவலி அவங்களுக்கு வந்துருச்சு. இந்த டெப்பெண்டடால்ன்ற மெடிசனை ட்ரக்ஸாக அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மெடிசனை எப்படி போதைப் பொருளாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இதை பவுடர் ஆக்கி டிஸ்டில் வாட்டரில் டைல்யூட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த டெப்பெண்டடாலை யூஸ் பண்ணுறதுனால முக்கியமான ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெப்படைட்டிஸ் சி, லிவர் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லை, பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகலாம். அவங்களுக்கு ஆங்கர் அவுட்பர்ஸ்டிங் இருக்கும், பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கும், ஆன்சைட்டி இருக்கும், தூக்கமின்மை இருக்கும், இரிட்டேஷன் இருக்கும், ட்ரை மவுத் இருக்கும், அதாவது வாய் ஈஸியாக வறண்டு போகிறது, அப்புறம் ஸ்டொமக் பெயின், ஹார்ட் பர்ன், இப்படி நிறைய சிம்டம்ஸ் அஃபெக்ட் ஆகும். இது மட்டும் இல்லை, இவங்களோட சப்போஸ் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களோட படிப்பு பின்தங்கிடுவாங்க. வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ரொம்ப டயர்டாகவும் ட்ரௌசியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பழக்கத்தில் ஈடுபட்டவங்க இதுலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப தவிச்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் உங்கள் ஃபேமிலிலேயோ இல்லை உங்களுக்கு அக்கம் பக்கத்துலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஆத்மா மனநல மருத்துவமனை அணுகுங்க. இங்கே ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பழக்கத்துலேருந்து முழுமையாக வெளியே வந்துட முடியும். நன்றி.